வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சில்லி பிரெட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் இந்த ரெசிப்பியை ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. சில பேர் பிரெட்டை கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் மசாலாவில் போட்டு டாஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பிரெட்டை கோஃப்தா பால்ஸ் மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் அதை மசாலாவில் போட்டு டாஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்றைக்கி நான் என்னுடைய ஸ்டைலில் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். சில்லி பிரெட் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 10 ஸ்லைஸ் பிரெட்டுடைய கார்னரை நீக்கிட்டு அதை அழகாக குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 4லிருந்து 5 நிமிடம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் பீசஸ் உடைய எல்லா புறமும் நல்லா பொன்னிறமாக வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வந்தாலும் அது தவறு கிடையாது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணதன் பிறகு இதை நான் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1 நிமிடம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு அரை பச்சை மற்றும் சிவப்பு குடை மிளகாயும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த குடை மிளகாயும் வெங்காயமும் கடைசி வரைக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் ஓவர் குக் பண்ணாமல் ஒரு முறை இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விட்டதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 200 ml அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த மாதிரி இந்த மசாலா கொதிச்சு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருக்க கார்ன் ஸ்லரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன் ஸ்லரியும் நம்ம மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கார்ன் ஸ்லரி சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா திக்காக மாறும். இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இருக்க இந்த பிரெட்டும் மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த பிரெட் பீசஸை நம்ம மசாலா கோட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டேன். கடைசியாக இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய வெங்காயத்தால் மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சில்லி பிரெட் ரெடி. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.